ஹலோ மக்களே, ஹாரி பாட்டரோட 2ஆம் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டரோட செகண்ட் பார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2002 திரைக்கு வந்தது. இந்த படமும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான திரைப்படம் அப்படி தான் சொல்லலாம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைனர் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் 2வது வருஷம் திருப்பி அவங்க ஹாக்வார்ட் அப்படின்ற ஸ்கூலில் படிக்க போகிறாரு. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு சேம்பர் திறக்கப்படும். ஸோ இந்த சேம்பரை உருவாக்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லித்தரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்போட மூதாதியர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சேம்பரை உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த சேம்பரை அவங்க பிளட் லைனில் வந்தவங்க தான் யாரோ ஒருத்தவங்க திறக்க முடியும் அப்படின்ற ஒரு மேட்டரும் இருக்குது. ஸோ திறந்தாங்க அப்படின்னா அது நிறைய கெட்டது நடக்கும் அப்படின்றனால இந்த சேம்பரை திறக்காமல் மூடிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோவான் டீம் நினைக்கிறாங்க. ஸோ அதை மூடினாங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ஹாரி பாட்டரோட மந்திர உலகத்துக்குள்ளே நம்மளும் போய் பார்ப்போம். ஸோ எப்போ போகிற திரைப்படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வார போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி வாங்க மந்திர உலகத்துக்குள்ளே போகலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் லண்டனில் இருக்கிற நம்ம ஹாரி பாட்டர் தான் காட்டுறாங்க. அவங்க சித்தப்பா வீட்டில் அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற அவுல் மாதிரி இவரை அந்த ரூமுக்குள்ளேயே தான் கிடக்கிறாரு. அவங்க சித்தப்பாவும் நம்ம ஹாரி பாட்டர் கூட, தம்பி நான் எங்கள் பாஸ் ஒருத்தர் வராரு, எனக்கு இந்த பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம், நீ அடக்கொடக்கமாக ரூமில் இல்லைன்னா தேவையில்லாமல் பிரச்சனையாகவும் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் நீ இந்த மேஜிக் ஸ்கூல்லாம் போகிறதெல்லாம் வச்சுக்காத, வெளியெல்லாம் போகிறதெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே தொத்தி விட்டுறாரு. ரூமுக்குள்ளே போனால் அங்கே ஒரு எல்ஃப் நிற்குது. அதை பார்த்தவொடனே நம்ம ஆள் பதறாரு, என்னடா இது இங்கே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது பேர் டோபின்னு வேறு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. அதுக்கு மேஜிக்லாம் தெரியும் போலக்குது. அது என்ன பண்ணுது, ஹாரி பாட்டர் நீங்கள் இந்த வருஷம் ஸ்கூலுக்குலாம் போகக்கூடாது, ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு. நான் போக மாட்டேன், அதெல்லாம் நீ ஏன் சொல்கிறேன், இந்த உலகம் எனக்கு கிடையாது, அந்த உலகம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி பாட்டர் சிக்டாக பேச, பாரு உனக்கு ஃப்ரெண்ட்ஸு லெட்டர் கூட எழுத மாட்டுறாங்க அப்படின்னோடனே, என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு லெட்டர் எழுதினாங்களா இல்லையா அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தான் லெட்டர் எடுத்து காட்டுது. அதையும் மறைச்சி திருப்பி கூலியாக வச்சுக்குது. அந்த லெட்டரை பிடுங்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி பாட்டர் ரொம்ப ட்ரை பண்ணுவான் பாருங்கள். அது அப்படி ஓடி ஒரே சத்தத்தை பண்ணி கீழே ஒரே டிஸ்டர்பன்ஸ் உருவாக்கிடுது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுது, கீழே போயிட்டு அந்த கேக் ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க, அதை அப்படியே மேஜிக்லேயே பறக்க வச்சு அந்த பிஸ்னஸ் பண்ண வந்தாங்க தெரியுமா, அந்த லேடி தலையிலே போட்டு விடுது. அது ஹாரி பாட்டர் தான் போட்டாங்க மாதிரி ஆயிடுது வேறு. அப்புறம் என்ன, வேறு வழியே கிடையாது. ஆனால் நீ எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு விண்டோ கிண்டர்லாம் பூட்டி மொத்தமாக நம்ம ஆளை சீல் வச்சு பூட்டிடுறாங்க. ஆனால் நைட் டைம் நம்ம ஆள் நல்லா தூங்கினுக்கும் போது டொட்டோ அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. என்னடா டொட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரானுங்கிறான் தெரியுமா, இந்த சிவப்பு முடி வச்சுருப்பானே ஒருத்தன், நம்ம ஹாரி பாட்டரோட ஃப்ரெண்டு. ஏய் ஆமாம், நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்களா, பார்க்கலன்னா மேலே அந்த கிளிப்பிங் கொடுத்துருக்கேன், அந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஹாரி பாட்டரோட ஃபஸ்ட்டு பார்ட் வரும். ஹாரி பாட்டரோட பார்த்து முடிச்ச உடனே டிஸ்கிரிப்ஷனில் வந்தீங்கன்னா அங்கே ஹாரி பாட்டர் 2க்கு லிங்க் இருக்கும், அப்படியே பார்த்து இங்கே ஜாயின் ஆகிடுங்க. சரியா? சரி, பேக் டு த மூவி. அந்த ரான் இருக்கான்ல, அவன் டொயின்னு சொல்லிட்டு ஒரு நீல கலர் பறக்கும் காரில் வரான். பறக்கும் காரில் என்ன ஹாரி பாட்டர் வரலையே ஸ்கூலுக்கு அப்படின்றான். டேய் எங்கள் சித்தப்பா பூட்டி வச்சுட்டார அப்படின்னு சொன்ன உடனே, தோ நான் ஒன்று விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை எடுத்து அந்த ஜன்னலில் கட்டி காரை ரிவர்ஸில் ஏறா அப்படின்னு சொல்லிட்டு காரை ரிவர்ஸில் ஜன்னலை உடச்சி அங்கேருந்து நம்ம ஹாரி பாட்டரை கடத்துறாங்க. நம்ம சித்தப்பாவும் எப்படியாவது அவனை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலெல்லாம் பிடிப்பார். ஆனால் காலை உதறி விட்டு சித்தப்பாவை கீழே தள்ளிட்டு நம்ம ஹாரி பாட்டர் அந்த பறக்கும் கார்லேயே ஏறி தப்பிச்சிடுறாரு. ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போய் இறங்குறாருனா ஒரு வயலில் இறங்குறாரு. வயலில் இருக்கிற ஒரு வீட்டில் இறங்குறாரு. நம்ம ரானோட வீட்டில் இறங்குறாரு. அது ஒரு மேஜிக் ஹவுஸ் போல இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே மேஜிக் ஹவுஸ் தான். நம்ம ரானோட அப்பா பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் தான் வேலை செஞ்சிட்ருப்பார். ஸோ ரொம்ப ஹம்பிளான ஃபேமிலிக்குள்ளே தான் இவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்க கொஞ்சம் போருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன தான் மேஜிக்காக இருந்தாலும் இது டப்பு கொஞ்சம் கம்மி தான். ஹாரி பாட்டர் கொஞ்சம் பணக்கார ரேஞ்சில் இருக்கிறவர், இவங்கெல்லாம் கொஞ்சம் ஏழைங்க தான். ஸோ அங்கே போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தான் ஒரு மேட்ரு நீங்கள் கவனிக்க முடியும். இந்த ரானோட தங்கச்சிக்கு இது பார்த்தியா, அதுதான் நம்ம ஹாரி பாட்டரோட ஜோடி ஆக்சுவலாக. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு லெட்ரு வருது. இந்த லெட்டரில் தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஸ்கூலுக்கு எப்போ வரணும் ஏது வரணுன்ற மேட்டர்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு எல்லோரும் அந்த நெருப்பு போடுற மூலிமா டிரான்ஸ்போர்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது நம்ம ஆள் ஆரிசான் வேலி அப்படின்னு சொல்லுவேன், ஆரிசான்டலின்னு சொல்லி விடுறாரு. அவள் தான் சும்மா தேய்ச்சிக்கிட்டே போய் ஒரு கடைக்குள்ளே அந்த அடகு வைப்பாங்களா, அந்த கடைக்குள்ளே போய் விழுந்துடுறாரு. அந்த கடைக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஸ்லித்தரினில் உதறமா தான் மால்கான், அவனோட டேடியும் அவனும் வராங்க. ஏதோ அடகு வச்சுட்டு காசை வாங்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நம்ம ஆள்
திருட்டுத்தமாக ஒழிஞ்சின்னு பார்த்துன்னுக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படியோ வெளியிலேயே போகிறாரு. ஏதோ ஒரு இந்த திருடங்க இருக்கிற ஒரு இடம் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிறாரு. அந்த இடத்துல மாட்டின உடனே ஐயோ அப்படின்னு நம்ம ஆள் பயப்படும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம இந்த பெரிய மனுஷன் ஒருத்தம்மாவும் தெரியுங்களா, அந்த ஆள் வந்து ஹாய் ஹரி இன்னும் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரி தூக்கின்னு வந்து கரெக்டாக வந்து மெயின் ஸ்ட்ரீட்டில் விட்றாரு. மெயின் ஸ்ட்ரீட்டில் விடும் போது ஹெர்மாயினி அங்கே வந்தவொடனே ஹெர்மாயினி கிட்ட வந்து நம்ம ஹாரி பாட்டரை விட்டுட்டு கிளம்புறா. ஹெர்மாயினியை உடஞ்ச கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவனை வந்து அவங்க ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து புக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்காக நிறைய பேர் வந்து லைனில் நின்றுப்பாங்க. ஸோ நம்ம ஆளும் அங்கே போய் நிற்கும் போது ஹாரி பாட்டரோட ஃபேமஸ் இந்த ஆள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஃபோட்டோ கிட்டலாம் போஸ்ட் கொடுத்து அழகாக இவனை வச்சு அந்த புக்கை வந்து சிறப்பாக லான்ச் பண்ணிடுறாரு. அதுவும் இல்லாமல் இவனை ஒரு 10 புக்கை ஃப்ரீயாக அவங்க கொடுத்து அமுச்சு விட்டுறாரு போடான்னு. சரியா இவனை வந்து தலையேற்றேன்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்துடுறாங்க. வாங்கின்னு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் போனோம்ல, இவங்க எல்லோரும் போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஹாரி பாட்டரும் ராணும் போக முடியல. அதுக்குள்ளே பிரிட்ஜு க்ளோஸ் ஆகிடுது. ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க பறக்கும் காரை வச்சுக்கின்னு பறகுறாங்க. எங்கே லண்டன் சிட்டிலே பறகுறாங்க. அதை நிறைய பேர் பார்த்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதில் இருக்கிற வேனிஷிங் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறாங்க. வேனிஷ் ஆகிடுது. எப்படியோ வந்து அந்த ஹாக்வார்ட் ட்ரெயின் ட்ராவல் ஆனதில் அந்த ட்ரெயினை கண்டுபிடிச்சிடறாங்க. நம்ம ஆளும் ஏதாவது குரலை கத்தலாம் பார்த்து நம்ம ஆள் வந்து ஆல்மோஸ்ட் வெளியே வந்து ட்ரெயினில் அடிப்படி செத்துருப்பார். ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம மனுஷன் தப்பிச்சு ஸ்ட்ரைட்டாக ஹாரி பாட்டர் பார்த்திங்கன்னா வந்து ஹாரி பாட்டரும் ராணும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக ஹாக்வார்ட்டில் இருக்கிற ஒரு பெரிய மரத்தில் போய் அந்த காரை அடித்து நிப்பாட்டுறாங்க. அது பார்த்தா அதுவும் ஒரு மேஜிக் மரம் போல இருக்குது. கொய்யால் அந்த காரை அடித்து கொண்டுட்ருக்கும் போலுது. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிடறாங்க. நம்ம காரம் வந்து எப்படியோ தப்பிச்சு போய் துணி மணியெல்லாம் தூக்கி வெளியே போட்டு அதுவே வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுது. இவனுக்கு என்ன பண்ணுறானு பொட்டி கிட்டியெல்லாம் வந்து அடிக்க வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஸ்லித்தரினோட மாஸ்டர் வந்து நம்ம ஆளை பிடிச்சிட்றானுங்க. டேய் உங்களை எக்ஸ்பெல் பண்ணுறான்டா பாடுறா அப்படி இப்படின்னு பேசினுங்கும் போது அங்கே வந்து நம்ம ஹெட்மாஸ்டர் வந்துடுறாரு. ஹெட்மாஸ்டர் என்ன தம்பி அவங்களெல்லாம் நீ சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஏன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அதை பார்த்துப்பாங்க. நீ உன் வேலையை பாரு, சரி வாங்க எல்லோரும் போய் டின்னர் சாப்பிட்லாம், பசிக்குது, அந்த கஸ்டர்ட் வேறு பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெட்மாஸ்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில் பொட்டானிக்கல் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நடக்குது. இந்த பொட்டானிக்கல் கிளாஸில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஒரு செடியை வந்து பிச்சு எடுப்பாருங்க. அதுக்கு வெளியே எடுக்கும்போது ஆஹான்னு கத்துமா அந்த செடி. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்து ஹெட்செட் போட்டுருந்தா வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியை பறிக்கணும். அந்த செடியை பார்த்திங்கன்னா கொன்று அதுலேருந்து ஒரு லிக்விட் எடுத்து அது வந்து அதர் மேஜிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸும் வந்து இப்படியே முடியுது. அடுத்து எல்லோரும் பார்த்திங்கன்னா லஞ்ச் ஹவரில் வந்து எல்லோரும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ரானோட அவள் பறந்து வந்து அங்கே இருந்த சிப்ஸை மோதி அப்படியே கிராஷ் ஆகி கீழே விழுந்து பெல்ட்டி அடித்து ஒரு லெட்டரை வந்து நம்ம ரான் கிட்ட கொடுக்குது. அங்கே இருக்கிறவங்க போச்சு போ உங்கள் குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கு, உனக்கு கிளிக்க போகிறாங்க அப்படின்வாங்க. அவன் லெட்டரை திறந்தான். அந்த லெட்டரே வந்து பேச ஆரம்பிக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரானோட மம்மி தான் பேசுகிறாங்க. டே நாயே, வீட்டுக்குலேருந்து காரை திருடிட்டு போயிட்டியாடா, இப்போ உங்களால் வந்து உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஆஃபீஸில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குடா, ஏன்டா இப்படி பண்ணுறாம்மா, இன்னொருத்தர அந்த கார் மேலே கை வச்ச கையை வெட்டிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த தங்கச்சிக்கிட்ட கிரிஃபிண்டரில் செலக்ட் ஆனதுக்கு கங்க்ராட்ஸ் டாடி எச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து அது தானே கிழிச்சிக்கின்னு போயிடுது. அங்கே இருக்கிறவங்களாம் பேனு முழிக்கிறாங்க, என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிரிப்பு வாத்தியார் இருப்பார். அங்கே அந்த வாத்தியார் கிளாஸில் போயிட்டு இவங்க எல்லாருமே வந்து ஜாலியாக கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறாங்க. அந்த சிரிப்பு அதர் லூசு பையன் என்ன பண்ணிடுறான், ஒரு அந்த ஜண்டுவும் அந்த ஜண்டு வந்து கேஜ்லேருந்து அவ்வளோதான், அந்த கேஜ்லேருந்து வெளியே வந்ததுலேருந்து அது வந்து அலப்பறைமான பசங்களெல்லாம் தூக்கின்னு போய் இங்கே அங்கேன்னு வந்து தூக்கி அடிச்சிடும், பசங்களே தூக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த சீனில் நம்ம ஆளுங்களாம் வந்து அந்த ஃப்ளையிங் ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு போயிட்டுருக்கானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லித்தரின் டீமும் வந்து எதிர்க்க வந்து நாங்கள் தான் இந்த கிரவுண்டில் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுகிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹெர்மாயினி வாய் விட அந்த வெள்ளை மண்டை இருக்குல்ல, அவன் என்ன பண்ணுறான், ஏய் மட் பிளட்டு கம்முன்னு போய்டு இல்லை அச்சு வாயெல்லாம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்றான். கலாய்ச்ச உடனே நம்ம ராணுக்கு கோவம் வந்து இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மந்திரம் கண் போட்டால் அந்த மந்திரம் வந்து நம்ம ஆள் குச்சி ஓஞ்சனால நம்ம ஆளுக்கே வந்து ரிட்டன் ஆகிட்டு நம்ம ராணுக்கு. அவன் வாயிலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்லகிஷாக வந்து வாயிலேருந்து விழ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம தடியங்கிட்ட வந்து நம்ம ஆளை வந்து கூட்டின்னு போயிடறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹெர்மாயினி ஃபீல் பண்ணுறாங்க. வந்து நம்ம ஹாரி பாட்டர் மட் பிளட்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது மட் பிளட்னா பார்த்திங்கன்னா வந்து நான் மேஜிக்கல் பேரண்ட்ஸுக்கு பிறந்த குழந்தைங்கள தான் பார்த்திங்கன்னா மட் பிளட்டு அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இப்போ ஹெர்மாயினி பார்த்திங்கன்னா மட் பிளட் ஆமாம். அந்த மாதிரி அதாவது நான் பியூர் பிளட் லைன். ஸோ பியூர்னால் வந்து மேஜிக் பண்ண தெரிஞ்சு அப்பா அம்மா இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த கேஸ்ட் சிஸ்டம் மாதிரிங்க, சரிங்களா. அந்த மாதிரி இருக்க ஒன்று. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டர் வந்து அந்த சிரிப்பு வாத்தியாருக்கு வந்து டிடென்ஷனுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுகிறான். எல்லாத்தையும் சைன் பண்ணினே இருக்கும்போது அவனுக்கு வந்து ஏதோ ஒரு கில்னு சொல்லிட்டு ஒரு அதிரி மாதிரி கேட்குது.
அந்த அசரியை கேட்டுக்கின்னு நம்ம ஆள் வெளியே வந்து பார்க்கும்போது டக்குன்னு ஹெர்மாயினியும் ராணா வராங்க. இதுங்க ரெண்டும் ஏன் தனியாக சுற்றுன்னு தெரில. சரி வராங்க. உடனே வந்து நம்ம ஆள் வந்து அது உங்களுக்கு கேட்குதா அப்படின்றான். என்னது அதுதான் கில்லுந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்லை தேடி இவங்க எல்லாரும் ஓடுறாங்க. ஒரு இடத்துக்கு ஓடி போய் பார்த்தா அங்கே பூஜை ஸ்பைடராக வந்து வெளியே போகுது. என்னடா ஸ்பைடராக வந்து திரும்பி வெளியே பார்த்தா செவுத்தில் த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஹாஸ் பீன் ஓப்பன்ட், எனிமீஸ் ஆஃப் த ஹேர் பீவேர் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தில் எழுதியிருக்கு. அவ்வளோதான், சாக்காரானுங்க. அப்படியே முன்னாடி போய் பார்த்தா அங்கே அந்த ஒருத்தர் சொட்டங்களை செக்யூரிட்டி இருப்பான் பார்த்தியா, அவனோட பூனையை வந்து அப்படியே தலைக்கீழ தொங்க விட்டுருப்பானுங்க. அவள் தான் நம்ம செக்யூரிட்டி வந்து நம்ம ஹாரி பாட்டர் அடிச்சிருப்பார். ஜஸ்ட் மிஸ்ஸு. ஹெட் மாஸ்டர் வந்தனால தப்பிச்சான் ஹாரி பாட்டர். இல்லை வாயெல்லாம் வச்சிருப்பார் பொழுது. நீ தான் என் பூனி எதுவும் செஞ்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கத்த நம்ம ஹெட் மாஸ்டரும் அதெல்லாம் இல்லை, பூனை சாகலை, பெட்ரிஃபை தான் இருக்குது, அதாவது கல்லாகிக்கிட்டே இருக்கிறாங்க, அதுக்கு க்யூர்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்லித்தரினோட வாதியார் சொல்லுவான், எனக்கு இன்னும் ஹாரி பாட்டர் தப்பான டைமில் தப்பான பிளேஸில் இருந்தாலும் மாட்டினுக்கிறான் பொழுது அப்படின்னு சொல்லும் போது இருக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹெட் மாஸ்டரும் சரி இப்போதைக்கு ரூமுக்கு போங்க அப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்படின்னுறாங்க. இவங்க எல்லோரும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் பார்த்திங்கன்னா வந்து எப்படி அனிமல்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மேஜிக் சொல்லி கொடுத்துருக்கும் போது நம்ம ஹெர்மாயினி எப்பவும் போல் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து சொல்கிறாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூலை தந்தாங்க, அப்போ 4 பேர் இருந்தாங்க, அந்த 4 பேரில் இந்த ஸ்லித்தரின் மட்டும் யார் கூட சேராமல் இருந்தான், கடைசியில் அவன் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் ஆஃப் சேம்பரை வந்து உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் இந்த ஸ்கூலை எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டோம், ஆனால் வந்து அப்படி ஒரு சேம்பர் இருக்கிற மாதிரியே தெரில அப்படின்னும் போது ஹெர்மாயினி அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்பா. உடனே இவங்களும் வந்து அதுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்குதாம்பா, 30 அடி நீல பாம்பு இருக்குதான், அதுக்குள்ளே ஒரு அனகொண்டா இருக்குதான், அதுக்குள்ளே பெரிய கழுகு இருக்குதான் அப்படி இப்படின்றாங்க. எல்லாரும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க. நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸும் தான் வந்து உருப்படாத ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, சரி எப்படியாவது வந்து சீக்ரெட்டை வெளியே வர வைக்கணும்னு சொல்லிட்டு 2-3 யோசிச்சுனுக்குதுங்க. ஹெர்மாயினி எப்போ போல் வந்து விசித்திரமாக ஒரு ஐடியா கொடுக்குறா. நம்ம ஏன் உருமாற்றம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்தா லைப்ரரியிலேருந்து அந்த புக்கையும் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறா. ஆனால் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் அதிகமாக இருக்கும், இவங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்குமான்னு வேறு தெரில, இருந்தாலும் அதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா வந்து அந்த பேஸ்பால் எடுத்துகிட்டு போய் அந்த ரிங்குக்குள்ளே போடுவாங்களே, அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஸ்லித்தரின் டீம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் லீடிங்கில் இருக்கும். நம்ம டீம் வந்து அவ்வளோதான் கதை முடிஞ்சிட பொழுது. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டைமில் வந்து நம்ம ஆள் வந்து பயங்கரமாக வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பார். அந்த கோல்டன் பறக்கும் பால் இருக்கும்ல, அந்த பாலை பார்த்தோன்னே சரி அதை பிடிச்சி நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட் பார்ட் மாதிரியே வந்து அதை துரத்தின்னு போகலான்னு பார்த்தா இந்த மால்ஃபை பையனும் வந்து கூடவே நம்ம ஹாரி பாட்டர் கூடவே வரான். அவனும் நம்ம ஆள் பயங்கர வேகமாக போகிறாரு. திடீர்னு பார்த்தா அந்த பெரிய பாலுக்கு வந்துமா அந்த பெரிய பால் வந்து நம்ம ஹாரி பாட்டரை தொத்துற ஆரம்பிச்சிது. சொயின் இவனுங்களும் எங்கெங்கே போகிறாங்க. இதில் நடுவில் ஒருத்தன் ஃபோட்டோ வேறு எடுக்கிறான். ஃபோட்டோ போய் சேர்ந்துருப்பான் ஒரு செகண்டில். ஆனால் வந்து நம்ம ஆளுங்க அப்படி இப்படின்னு தப்பிச்சு போகிறாங்க. ஒரு பாயிண்டில் வந்து மால்ஃபையால் வந்து நம்ம ஹாரி பாட்டர் ரேஞ்சுக்கு வந்து பறக்க முடியாமல் கீழே விழுந்துறான். நம்ம ஹீரோ வந்து செம்ம ஸ்பீடாக போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கும்போது அந்த பால் வேகமாக வந்து நம்ம ஆளோட கையிலே அடித்து நம்ம ஆள் கை உடஞ்சது. இருந்தாலும் லெஃப்ட் கையில் அந்த கோல்டன் பாலை கையிலேயே பிடிச்சி நம்ம ஆளுங்க வந்து மேட்சை வின் பண்ணிடுறாங்க. மேட்சை வின் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பால் வந்து நம்ம ஹாரி பாட்டரை தாக்குறத வந்து நிறுத்தவே மாட்டேது. டமால் டிமில்னு அடிக்குது. ஒரு பாயிண்டில் வந்து எப்படியோ வந்து ஹெர்மாயினி வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுறாப்புல. அதுக்கப்புறம் இந்த லூசு ப்ரொஃபஸர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான், நான் ஒன்று வந்து ஹீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்கை போட்டால் அவன் போன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து போனே இல்லாமல் ஆகிடுது. அவன் கை டாயின்னு வந்து ஜெல்லு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு போன் வளர்றதுக்கு வந்து டானிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹாரி பாட்டர் நல்லா தூங்கும் போது ஏதோ சவுண்ட் கேட்குது. என்னடா ஏந்து பார்த்தா அந்த எல்ஃப் ஒரு குட்டியாக ஒரு பிராணிக்கும்ல, அந்த பிராணி வந்து அங்கே இங்கேன்னு சுற்றி இருக்குது. அந்த பிராணி தான் சொல்லலாம் அந்த பெரிய பால் நம்ம ஹாரி பாட்டர் தாக்கிறதுக்கு வந்து அதுதான் யூஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஹாரி பாட்டர் டென்ஷனாக அவனை உள்ளதான் ஒன்று அப்படின்னு. அப்போ தான் அந்த எல்ஃப் என்ன சொல்லும், என்னோடய மாஸ்டர் வந்து எனக்கு துணி கொடுத்தா தான் நான் வந்து ஃப்ரீடம் அடைவேன் அப்படின்ற விஷயம்லாம் வந்து நம்ம ஹாரி பாட்டர்கிட்ட சொல்கிறோம். இதுங்க பேசினே இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு வரும். என்னடான்னு பார்த்த உடனே இந்த எல்ஃப் வந்து மறைஞ்சிடுது. நம்ம ஹாரி பாட்டர் படுத்துடுறான். என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பையனும் பார்த்தீங்கன்னா வந்து சில மாதிரி ஏறுறான். அவனையும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு, ஆஹா 50 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரியே வந்து இப்போ சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டானுங்க போல இருக்குது, நம்ம ஸ்கூல் வந்து சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன், தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்படின்னுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம ட்ரையோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லேடிஸ் பாத்ரூமில் உட்காந்துன்னு வந்து இந்த உருமாறுற போர்ஷனை வந்து கலக்கினுக்கிறாங்க. கலக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும் அப்படின்றனால ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா வந்து யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மார்லின் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருக்கும். அந்த பேய் வந்து அங்கே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா யாருமே அந்த பாத்ரூம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆள் பார்த்திங்கன்னா வந்து அங்கே தான் வந்து அந்த போர்ஷனை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த போர்ஷன் தான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா வந்து யார் உண்மையான ஸ்லித்தரினோட ஹேர் அப்படின்றத வந்து இந்த மால்ஃபை கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலான்ற ஒரு போர்ஷன் தான் இது.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நம்ம லூசு ப்ரொஃபஸரும் ஸ்னேப்பும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராக்டிஸ் கிரவுண்டு மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறதுல நம்ம ஸ்னேப் அடிச்சு சால்ட்டாக நம்ம லூசு ப்ரொஃபஸரை நவுத்திடுவார். அது அடிச்சு நவுத்தினாங்க அப்புறம் வந்து இவனுக்கு என்ன பண்ணாங்க, 2 சபார்டினேட்டை சண்டை போட விடலான்னு சொல்லிட்டு நம்ம லூசு ப்ரொஃபஸர் ஹாரி பாட்டரையும் ஸ்னேப் பார்த்தீங்கன்னா மால்ஃபாயும் இறக்கி விட்றாங்க. 2 பேரும் மாற்றி ஒரு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மால்ஃபாய் வந்து ஒரு ஸ்னேக்கை இறக்கிறான். அந்த ஸ்னேக் என்ன வந்து ஒருத்தனை குத்த போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹாரி பாட்டர் உஸ் புஸ் அப்படின்றாரு. சொன்ன உடனே அந்த பாம்பும் வந்து கொஞ்சம் எஸ்டேட் பண்ணுது. அதுக்குள்ளே ஸ்னேப் ஒரு மந்திரத்தை போட்டு பாம்பு மறைய வச்சுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் எப்படி அந்த பாம்பு கிட்ட பேசினேன் அப்படின்னு, பாம்பு கிட்ட பேசினேன்னா நான் சாதாரணமாக கொட்டாதான் தானே சொன்னேன் அப்படின்மா. அதுதான்டா நீ வந்து பாம்பு பாஷை பேசின, நீ வந்து பாஸ்டல் லாங்குவேஜ் எல்லாம் பேசுகிற அப்படின்னு சொன்ன உடனே அவள் தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரே ஷாக்கிங்காக இருக்கும். என்னது நான் அந்த லாங்குவேஜ் பேசினேன்னா, ஆமாடா பேசினேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரொம்ப தனியாக உட்காந்து ஐயோ நம்மளை பற்றி நம்மளுக்கே தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அவங்க எல்லாரும் வந்து ஒரே இடத்துல வந்து ஹோம் ஒர்க்லாம் பண்ணுவாங்களோ அந்த பண்ணிடும் போது நம்ம ஹீரோ மட்டும் ஏந்து வெளியே போயிடுறாரு. இவங்க எல்லாம் நம்மள வீடா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடா பண்ணும்போது ஹேக்ரிட்டை பார்க்குறாரு. ஹேக்ரிட்டை பார்த்துட்டு இன்னும் படிக்கட்டெல்லாம் ஏறினுக்கிறாரு. ஒரு திருப்பி அதே சவுண்டு கேட்குது, கில்தீம்னு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு வந்து என்னடா அந்த சவுண்ட் எங்கே வருதுன்னு போய் பார்த்தா அங்கே ஒரு கோஸ்ட் கழுத்தை வந்து அறுத்து போட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு பையன் திருப்பி அதே மாதிரி கல் மாதிரி ஆகிட்டு இருக்கான். கரெக்டாக வந்து இவங்க டீமோட டீச்சர் வந்துடுறாங்க. அந்த இடத்துல அப்பா உன்னை வந்து ஹெட் மாஸ்டர் பார்க்கணுன்னாரு, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் கிட்ட போகிறாங்க. ஹெட் மாஸ்டர் ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த தொப்பிக்கிட்ட போய் உண்மையாமே நான் வந்து கிரிஃபண்டாரில் தான் கரெக்டான டீம் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பை திட்டிட்டு போயிடுவான். அங்கே ஒரு பறவை இருக்கும். என்னடா நல்லா இது பறவை அப்படின்னு கேட்ட போனால் அது எரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ அட என்னடா இது நம்மளுக்குன்னு அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து நம்ம டம்பிள் டோரை வந்துட்டு என்னப்பா அப்படின்னு வந்து ஐயோ நான் எதுவும் பண்ணல அதுவாக எரிஞ்சிச்சு, அது டைம் தாண்டா அதுவாக எரிஞ்சிரும் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த எரிஞ்சது சாம்பல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பறவைல அதுலேருந்து ஒன்று வருது. கரெக்டாக அதுவும் டைமில் அந்த ஹேக்ரிட் தடியை வந்துட்டு ஹெட் மாஸ்டர் நீங்கள் அது வந்து தப்பாக நினைக்கிறீங்க, ஹாரி பாட்டர் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது அப்படின்னும் போது டே எங்களுக்கும் தெரியண்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வின்டர் வருது. வின்டர் சீசனில் வந்து நம்ம ரானோட அண்ணன்லாம் வந்து நம்ம ஹாரி பாட்டர் கலைக்கிறார். நம்ம லைட்டாக ஃபீல் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சீனில் வந்து டைனிங் ஹாலில் வந்து போர்ஷன் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க. நம்ம ஹெர்மாயினி 2 மஃபனை கொடுத்து இதை அந்த 2 தடியங்களை வந்து மறக்காமல் சாப்பிட வச்சிருங்க அப்படின்னுறாங்க. இவனுங்களும் அவங்களை வந்து சாப்பிட வச்சிடறாங்க. சாப்பிட்ட உடனே என்ன ஆகும், அவள் தான் மயக்க போட்டு வந்துருவானுங்க அந்த தடியனுங்க. அப்புறம் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவனுங்க முடிய வச்சு ஒரு போர்ஷனை ரெடி பண்ணி குடிக்கிறானுங்க. எல்லாருமே வந்து உருமாறிடுறானுங்க. உருமாறிட்டு வந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக மால்ஃபாய் வந்து நம்ம 2 பேரையும் பிடிச்சின்னு போயிட்டு ரூமில் வந்து பேசினுக்கும் போது ஹாரி பாட்டரை பற்றியே பேசுறது, டம்பிள் டோரை பற்றியே பேசுறது அப்படின்னு பேசினுக்கிறாங்க. அப்போ இவனுக்கு கோவெல்லாம் பண்றானுங்க. நம்ம மால்ஃபாய்க்கு வந்து ரொம்ப வியர்டாக இன்னும் இவனுங்க டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். கரெக்டாக வந்து இவனுக்கு அந்த ஒரிஜினல் மேட்டர் வந்து கிடச்சிருக்காது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஆகிட்டு இருக்கு. இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாற ஆரம்பிச்சிடறாங்க. ஒரிஜினலுக்கு மாற ஆரம்பிச்சோடனே இவனுக்கு அங்கே தெரிச்சிடறானுங்க. தெரிச்சு திருப்பி வந்து அந்த லேடி ஸ்டைல் எடுக்க போகிறானுங்க. லேடி ஸ்டைல் எடுல போனால் நம்ம ஹெர்மாயினி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முடியத்துன்னு வந்திருப்பான் அந்த உருமாறத்துக்கு. அது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் இருந்தால் பூனையோட முடி. அதனால நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து பூனை மாதிரி ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அவளை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டு நம்ம பசங்க திருப்பி அதே டாய்லெட்டுக்கு வரானுங்க. ஒரே தண்ணி கீழே இருந்திருக்கும். என்னடா தண்ணி இங்கே இருக்கே அப்படின்னு வந்து உள்ளே பார்த்தா அந்த ஒரு டைரி அங்கே கிடக்கும். அந்த டைரி எடுத்துன்னு போயிட்டு ஹெர்மாயினி கிட்ட கொடுத்து இது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது இது 50 வருஷம் வயசு ஓனரோட பேர் பார்த்தீங்கன்னா டாம் ரிடல், அவனோட டைரி தான். ஆனால் இது நம்மளுக்கு எதுவுமே யூஸ் இல்லையே, உள்ளே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஃபீல் பண்ணிப்பாங்க. நம்ம ஆள் வந்து என்னடா இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு உட்காந்து அதையே அந்த டைரியை வச்சு இப்படி அப்படின்னு பார்த்துருக்கும் போது சரி ஏதாவது எழுதலாமேன்னு சொல்லிட்டு அந்த பேனாவை எடுத்து இப்படி வைப்பாரு. இங்கு வந்து சொட்டும் பாருங்க. சொட்டின உடனே அது மறைஞ்சிரும். அடடா சோறு மறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ஹாரி பாட்டர், நீ யாரு அப்படிங்கிற நான் டாம் ரிடல் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் வந்து உனக்கு சேம்பர் ஆஃப் சீக்ரெட் பற்றி தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரிக்குள்ளேயே நம்ம ஹீரோ எழுதுது. நம்ம ஹீரோ வந்து சருன்னு உள்ளே போயிட்டு என்னடா ஏதான்னு பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா டாம் ரிடல் நிற்கிறான். யாரோ வந்து இறந்துட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டின்னு போகிறாங்க. நம்ம ஹெட் மாஸ்டரும் என்னடா என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாம் ரிடலை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு வந்து டாம் ரிடல் இல்லையே அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே வந்து நம்ம டாம் ரிடல் வந்து ஹேக்ரிடை போய் வந்து கார்னர் பண்ணுறான். கார்னர் பண்ணிட்டு மரியாதையாக அந்த ஜந்துவை வெளியே விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை உடைக்கிறான். அதுக்குள்ளேருந்து ஒரு பெரிய ஸ்பைடர் வந்து உஸ்ன்னு ஓடுது. நம்ம ஹேக்ரிடும் வந்து அப்படின்னுவோம். நம்ம ஹாரி பாட்டர் ட்ரை பண்ண பார்ப்பாரு. ஆனால் வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆள் வெளியே வந்துடுவார். உடனே வந்து நம்ம ஹாரி பாட்டர் என்ன பண்ணால் ரான் கிட்ட போய் இந்த மேட்டர் சொல்லிட்டு அத்தனை நாள் காலையில் ஹெர்மாயினி இதே மேட்டர் சொல்லும் போது நீங்கள் அந்த ஸ்பைடரை பற்றி தான் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி ஹேக்ரிட்னு பேர் அவள் தான் நம்ம பசங்க தெரிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் கொடுக்கணும் அந்த ஒரு தடியாக இருப்பான்ல அவன் வந்து நம்ம ஹாரி பாட்டரையும் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. உள்ளே போனால் நம்ம ஹாரி பாட்டர் ரூமே வந்து 2 ஆக்கி வச்சிருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா வந்து அந்த டைரி காணாமல் போயிட்டுருக்கோம். திருப்பியும் வந்து அடுத்த நாள் திருப்பி அந்த முடிஞ்சு போட்ட மேட்ச் இருக்குல்ல அந்த மேட்ச் வந்து கண்டினியூ ஆகுது. கண்டினியூ
ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீச்சர் வந்துட்டு இல்லை மேட்ச் கேன்சல், எல்லாரும் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணியும் ஹாரி பாட்டரையும் மட்டும் வந்து என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரூமுக்கு கூடுவான். அங்கே போனால் ஹெர்மைனி வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஐயோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரையும் வந்து இல்லை இது வந்து சேஃப் இல்லை, எல்லோரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னுறாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம ஹாரி பாட்டரும் ராணும் என்ன பண்ணுறாங்க, அந்த மந்திர பெட்ஷீட்டை போத்தின்னு ஹாக்ரிட் வீட்டுக்கு போயிட்டு ஹாக்ரிட் கிட்ட வந்து என்ன மேட்டர்னு கேட்க போகிறானுங்க. கேட்க போகும்போது டக்குன்னு வந்து திருப்பி வந்து யாரோ கது தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கோட மினிஸ்டரும் நம்மளோட ஹெட் மாஸ்டரும் வந்திருப்பாங்க. அங்கே வந்துட்டு பேசலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஹாக்ரிட் தான் பார்த்தீங்கன்னா கல்பிரிட்டு, ஹாக்ரிட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு இருக்கும். அதனால் ஹாக்ரிட்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்லேருந்து வந்திருப்பாங்க. கரெக்டாக அதே டைமில் வந்து மால்ஃபாயோட அப்பா வந்துட்டு, தம்பி ஹெட் மாஸ்டரு உன்னை யாரும் இங்கே வானான்ட்டாங்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து அவரோட சஸ்பென்ஷன் ஆர்டரை குத்துறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டரும் ராணும் அங்கே இருக்க கிளாக்கில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹெட் மாஸ்டர் மட்டும் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டரை பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவனுங்க அங்கே இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹெட் மாஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சோ என்னவோ போல் அதை பார்த்துக்கினே இருக்காரு. பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. கரெக்டாக நம்ம ஹாக்ரிட்டை கூட்டிட்டு போகும்போது ஹாக்ரிட் வந்து ஸ்பைடர் எங்கே போதோ அங்கேயே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டர்கிட்ட வந்து ஹாக்ரிட் சொல்லிட்டு போயிடுறாரு. இவனுங்களை என்ன பண்ணுறானுங்க, அங்கே ஸ்பைடர் போவோம்ல, அந்த ஸ்பைடர் வந்து காட்டுக்குள்ளே போவோம். அந்த காட்டுக்குள்ளே போய் நேக்கும் போது இவங்களோட கார் அங்கே இருக்கும். என்னடா கார் இங்கே என்னடா போகுது அப்படின்னு 2 பேர் ஃபீல் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடறானுங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு பெரிய இடம் ஃபுல்லாக ஸ்பைடராக இருக்கும். அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஸ்பைடர் ஒன்று வரும். அந்த ஸ்பைடர் தான் சொல்ல, இந்த மாதிரி வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் பண்ணல, நான் வேற்று உலகத்துலேருந்து வந்தேன், அந்த வேற்று உலகத்துலேருந்து வந்து நான் இங்கே வந்து இருந்தேன், ஹாக்ரிட் தான் என்னை பாதுகாத்துனா, ஹாக்ரிட்டை வேணால் நான் உயிரோட விடலாம், பட் உங்களெல்லாம் உயிரோட முடியாதுன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி நிறைய ஸ்பைடர் வந்து நம்ம ஆளுங்களை சாப்பிடுவோம். அந்த டைமில் கரெக்டாக நம்ம கார் வந்து நம்ம பசங்களை வந்து காப்பாற்றிட்டு நம்ம ஆளுங்களும் வந்து அங்கேருந்து தப்பிச்சு வெளியே போயிடுறானுங்க. எப்படியோ அடுத்த நாள் காலையில் ஹெர்மைனிக்கு போய் நம்ம ஹாரி பாட்டரும் ராணும் பார்த்துட்டு இருக்கும் போது ஹெர்மைனி கையில் ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்னேக்ஸை பற்றி ஏதோ ஒன்று போட்டிருக்கோம். அதாவது வந்து அந்த ஸ்னேக்கோட கண்ணை பார்க்கும்போது தான் வந்து எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க அப்படின்ற ஒரு மேட்ரை வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் வந்து எல்லோரும் ஓடி பார்க்குறாங்க. திருப்பியும் வந்து ஹர் ஸ்கெலட்டன் வில் லை இன் த சேம்பர் ஆஃப் ஃபார் எவர் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஒரு பொண்ணை காணும். யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரானோட தங்கச்சி தான் காணும். அதாவது ஹாரி பாட்டரோட பேர் காணாமல் போயிட்டுருக்காங்க. அவள் தான் நம்ம 2 ஆளுங்களும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாங்க. அதே டைமில் இந்த லூசு ப்ரொஃபஸர் இருப்பான்ல, அவனை வந்து பொறுப்பெடுத்துக்க சொல்லி நம்ம கிரிஃபண்டோரோட டீச்சர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா அவன் பேக் பண்ணி ரெடியாக கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பான். என்னடா கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து ஒரு ஃப்ராடு டீச்சர், எல்லா மேஜிக்கும் பண்ணி எல்லாம் சூப்பரான வேலை பண்ண ப்ரொஃபஸரோட மண்டையெல்லாம் கழுவி அவங்கள வந்து இப்போ மென்டல் ஆக்கிட்டு அவங்களோட மெமரியெல்லாம் திருடி இவன் புக்காக எழுதியிருப்பான்ற மேட்டரை தெரிஞ்சிடும். அதாவது இஸ் எ ஃப்ராட்ஸ்டர் அப்படின்ற ஒரு மேட்டர் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ப்ரொஃபஸரை தரன்னு இழுத்துக்கினே வந்து நம்ம ஹாரி பாட்டர் ராணும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேர்ள்ஸ் பாத்ரூமுக்கு போயிடறானுங்க. அந்த பாத்ரூமில் அந்த மோர்னிங் மார்லினுக்கால அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஏமா நீ எப்படி தாம்மா செத்த சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க கேட்குறாங்க. அப்போ தான் அவள் சொல்கிறா, நான் வந்து எல்லோரும் என்னை கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த பாத்ரூமில் வந்து உட்காந்துருந்தேன்னா ஏதோ ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜில் வந்து என்னை கலாய்க்கிறான்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், டோரை அன்லாக் பண்ணி போடா அப்படின்னு நான் சொன்னால் வந்து நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு. அது எப்படி அப்படின்னும் போது எனக்கு அதெல்லாம் தெரியல, எனக்கு என்னவோ கடைசியாக ஞாபகம் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய மஞ்சள் கலர் கண்ணை பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்குது. அந்த சிங்க் இருக்குல்ல, அந்த சிங்கில் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கை காட்டி விடும். நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த சிங்கை தொட்டு பார்த்தா ஒரு டேப்பில் பார்த்தீங்கன்னா பாம்போட சிம்பிள் போட்டிருக்கோம். அவ்வளோதான், நம்ம ஆள் புஞ்சிடான். த சேம்பர் ஆஃப் சீக்ரெட் இங்கே தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் என்ன பண்ணால் பாம்பு பாஷையிலேயே ஏதோ ஒன்று சொல்லுவான். சொன்ன உடனே என்ன ஆகும், அந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கட நவர ஆரம்பிக்கும். அப்படியே வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே வந்து நம்ம ப்ரொஃபஸரை தான் முதல்ல உள்ளே போக வைக்கிறானுங்க. அந்த இடம் கன்றாவியாக இருக்குது போல இருக்குது. உடனே என்ன ஆகுது, இவனுங்களும் வந்து பின்னாடியே எகிரி குதிக்கிறானுங்க. குதிச்சுட்டு உள்ளே போனானுங்கன்னா ஏதோ ஒன்று பெருசாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா பாம்போட தோல் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ இது, கிட்டத்தட்ட ஒரு 60 அடி நீளத்துக்கு வந்து ஒரு பாம்போட தோல் இருக்குது. நம்ம ப்ரொஃபஸர் மயங்கி விழுகிற மாதிரி அங்கே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோங்கள்லாம் வந்து ஐயோ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி பாட்டர் முன்னாடி இருக்கான், ரான் பின்னாடி இருக்கான். அந்த ப்ரொஃபஸரை பார்த்துல டக்குன்னு நம்ம ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறான், அந்த ரானோட வேண்டை பிடிங்கி என்ன பண்ணுறான், இந்த உங்கள் மெமரியெல்லாம் மறந்து போங்கன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை போடாமல் பாருங்க. அவள் தான் அது பேக் ஃபயர் ஆகி நம்ம ப்ரொஃபஸரே போய் அடிச்சுட்டு போயிட்டு ஒரு செவுத்தில் இடிப்பான் பாருங்க. இடித்த உடனே அங்கே ஒரு எர்த்குவேக் மாதிரி வந்து ராணியும் ஹாரி பாட்டரையும் பிரிச்சிருது. இங்கே நம்ம ப்ரொஃபஸருக்கு வந்து எல்லாம் மறந்து போயிடுச்சு. எதோ பேசுவான் பாருங்க. ரான் டென்ஷனாகி ஒரு கழுத்து டம்முன்னு ஒன்று அடிப்பான். நம்ம ஹாரி பாட்டர் உள்ளே போகும்போது ஒரு பெரிய ஒரு கதவு இருக்கும், ரவுண்டாக ஒரு கதவு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 தலை பாம்போட லாக் மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோவும் வந்து ஏதோ ஒரு பாம்பு பாஸில் பேசின உடனே அது எல்லாம் ஓப்பன் ஆகும். இறங்கி
உள்ளே போய் பார்த்தா உண்மையாலுமே ஒரு பெரிய சேம்பர் இருக்குங்க. இந்த ஸ்லித்தரினோட லோகோ பார்த்தீங்கன்னா பாம்பு தானே, இங்கே வந்து நிறைய பாம்பு இருக்கும். தூரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜெனி, அதாவது இந்த ரானோட தங்கச்சி ஹாரி பாட்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மயங்கி கிடப்பாங்க. அங்கே போய் பார்த்தா வந்து நம்ம ஆள் வந்து போகிற அவசரத்தில் வந்து அந்த வேண்டை கீழே போட்டு போயிடுவார். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாம் ரிடில், இந்த டைரியில் ஒருத்தன் வந்தான் தெரியுங்களா, அவன் தான் வந்து இங்கே வரான். என்னடா நீ இங்கே இருக்க அப்படின்னு கேட்டால், டேய் நான் தான் என் மெமரி எல்லாம் வந்து அந்த டைரியில் வச்சுருந்தேன். யாராவது வந்து நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி முடிக்காததை வந்து முடிக்கிறதுக்காக வந்து வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் வந்து மேட்ரே சொல்லுவான், இந்த ரத்தத்தில் எழுதுனது எல்லாரையும் வந்து ஃப்ரீஸ் ஆகுனது இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெனியை தான் பண்ண வச்சுருப்பான், இவன் தான் பண்ண வச்சுருப்பான் அது எல்லாத்தையுமே. இப்போ தான் இன்னொரு ரிவலேஷன் நடக்குது. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக வந்து மடில் பாப்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்லாம் வந்து நான் மேஜிக் யூசர்ஸாக இருப்பாங்களே, அவங்கள கொல்லணும் அப்படின்ற ஒரு கதையில் சுற்றிருந்தார்ல இந்த டாம் ரிடில். அதெல்லாம் இனிமேல் கிடையாதான். எப்படி தான் வால்டமார்ட்டையே வந்து டிஃபீட் பண்ணான் இந்த ஹாரி பாட்டர், அவனை தான் நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு மோடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ரிடில் வந்து ரொம்ப நாளாக போயின்னுக்கிறான். அப்போ தான் நம்ம ஹாரி பாட்டர், ஏண்டா அவன் கதை வேறு கதை, உன் கதை வேறு கதை, எதுக்குடா நீ என்ன போட்டு தள்ளணும் அப்படின்னு தான் நம்ம ஆளே சொல்கிறது. டாம் ஆஃபிசல் ரிட்டில் அப்படின்ற பேரை திருப்பி போட்டால் ஐ எம் லார்ட் வால்டமார்ட்னு வருமா. ஸோ இந்த மெமரி பார்த்தீங்கன்னா வந்து வால்டமார்ட்டோட பழைய மெமரி. ஆள் அப்பயே பார்த்தீங்கன்னா டம்பிள் டோர் இவன் மேலே வந்து ஒரு டவுட் வச்சுக்கிறாரு. அவன் பண்ண வேலை பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது. அதனால நம்ம ஆள் வந்து நம்ம ஆளை போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்ற மாதிரி போது டம்பிள் டாரை வந்து இவன் வந்து போட்டு தள்ளணும்னு ட்ரை பண்ணியிருக்கான் இந்த டாம் ரிடில், அதாவது வால்டமார்ட் ஏகேஏ வால்டமார்ட். ஓகேங்களா. அப்போ திடீர்னு கீன்னு ஒரு பறவை சத்தம். இன்னாடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபீனிக்ஸ் பறவை பறந்து வந்து அந்த ஒரு தொப்பி வந்து யார் எந்த டீம் சூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால அந்த தொப்பியை வந்து கொடுத்துட்டு போகுது. ஆனால் அந்த தொப்பிக்குள்ளே பார்த்தா எதுவுமே இல்லை. இங்கே நம்ம வால்டமார்ட் ஏகேஏ டாம் ரிடில் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு பெரிய சிலையோட வாயை திறந்து அதுக்குள்ளே ஒரு 60 அடி பெரிய அனகோண்டா பாம்பு மாதிரி ஒன்று வெளியே வந்து நம்ம ஹாரி பாட்டரை தொத்து திருப்பியும் அதே ஃபீனிக்ஸ் பறவை வந்து அந்த பாம்போட 2 கண்ணையும் பிடிங்கிடுது. நம்ம ஆள் வந்து எப்படியோ டன்னல்குள்ளெல்லாம் ஓடி தப்பிச்சு வந்துடுறான். வந்துட்டு பார்த்தா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த தொப்பிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கத்திக்குது. அந்த கத்தி எடுத்துக்கின்னு பக்கத்தில் இருக்கிற சிலை மேலே ஏறி நம்ம ஹீரோ எப்படியோ வந்து குத்த ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது எதுவுமே வந்து அந்த பாம்போட ஸ்கின்னுக்குள்ளே இறங்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த பாம்பு கடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டர் ஒரே குத்து வாய் வழியாக குத்தி அப்படியே வெளியே தலையில் ஏற்றுறாரு. அதாவது உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும்ல. அதுக்கப்புறம் என்ன பாம்பு செத்துருது. ஆனால் பாம்பு சாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பல்லு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டரோட கையில் மாட்டிக்குது. ஸோ நம்ம ஆளுக்கு வந்து விஷம் ஏறிடுது. அப்படியே வந்து தவிழ்ந்து வந்து அந்த ஜெனிக்கிட்ட வந்து சாகிற மாதிரி வரும்போது நம்ம ஆள் வந்து நக்கல் அடிக்கிறான். ஒரே ஒரு டைரி தான் பாரு எவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு நம்ம இது சொல்லும் போது தான் வந்து நம்ம ஆளுக்கு புரியுது, டைரி தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கையில் இந்த டைரியை எடுத்து ஆனால் அந்த விஷப்பல்ல வச்சே குத்துன்னு குத்துறான். அவ்வளோதான், நம்ம டாம் ரிடில் செத்தே போய் விடுறான். அவன் செத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரிஃபை ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிகவர் ஆகிறாங்க. முக்கியமாக ஜென்னி ரிகவர் ஆகி ஐயோ நான் தான் அதெல்லாம் பண்ணேன், ஆனால் நான் வேணும்ட்ட பண்ணல அப்படின்ற மேட்டர்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு புரியுது இதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். திருப்பி அந்த ஃபீனிக்ஸ் பறவை வந்து தான் அழுது அதோட கண்ணீர் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டரோட புண்ணெல்லாம் எல்லாத்தையும் வந்து ஹீல் ஆகிடுது. அதாவது ஃபீனிக்ஸ் கண்ணீருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹீலிங் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி பாட்டர் சொல்கிறார். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம டம்பிள் டோர் வந்து நம்ம ஹீரோவையும் நம்ம ராணியும் கூப்பிட்டு வச்சு, தம்பி நீங்கள் பண்ணது ரொம்ப தப்புப்பா, அதனால் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஸ்கூலோட பிரச்சனை தீர்த்ததுக்காக உங்களை வந்து பெருமிதம் படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணுக்கு வந்து ஒரு லெட்டரை கொடுத்து அவனை அனுப்பிச்சி விட்றாரு. ஹாரி பாட்டருக்கும் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது, சரிடா உன் மனசில் ஏதோ வந்து நெருடலாக இருக்குல்ல அது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் வந்து நான் இந்த பாசல் டங், அதாவது இந்த பாம்பு பாஷை பேசுகிறான்ல அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம டபுள் டோர் சொன்னார். அதாவது வால்டமார்ட் உங்களை அட்டாக் பண்ணும்போது அவன் தெரியாதரமாக அவனோட பவர் கொஞ்சம் உடம்புல வந்து ஏற்றிட்டு இருப்பான், அதனால தான் உன்னால் பாசில் ட்ரங்க் பேச முடியுது அப்படின்ற மேட்டர் சொல்லும் போது தான் வந்து அது எப்படி அது ஏன் அது தெரியாதுன்னு தெளிவாக சொல்லிவிடுவார் நம்ம டம்பிள் டோர் வந்து நம்ம இவர்கிட்ட சொல்லிவிடுவார். அப்புறம் வந்து அந்த கத்தியை எடுத்துருப்பான்ல அந்த தொப்பிலேருந்து அந்த கத்தி எடுத்துக்கப்பான், அதில் கிரிஃபன் டார்னு போட்டிருப்பான். உண்மையான ஒரு கிரிஃபன் டாரெல்லாம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கத்தியை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த மால்ஃபாய் டேடி வந்து எனக்கு கத்துறான், டேய் அப்புறம் நீ உள்ளே வந்த யார் தப்பு பண்ணுது, அந்த தப்பு பண்ணவனை பிடிச்சிட்டிங்களா அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது நக்கெல்லாம் ஹாரி பாட்டர் திரும்பி வெளியே ஹாரி பாட்டர் எல்லா நாளையும் வந்து காப்பாற்றும் இதே மாதிரி அப்படின்னு நக்கலாக பேசும்போது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டர் நக்கல் அடிக்கிறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த எல்ஃபு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மால்ஃபாயோட டேடியோட தான் வந்திருக்கோம். ஓ நீ இவங்க கூட தான் சேவ் பண்ணுறியா அப்படின்னு ஹாரி பாட்டர் வந்து நக்கலாக கேட்டிருப்பான். அவனை வீட்டில் வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மால்ஃபாய் டேடி வந்து சொல்லிட்டு டம்பிள் டோரை கரிச்சு தொப்பிட்டு அப்புறம் போயிட்டே இருக்கும்போது ஹாரி பாட்டர் வந்து அந்த டைரி வந்துமா அந்த டைரியை நான் கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போயிட்டு மால்ஃபாய் என்ன வச்சுக்கோ இதை நீ மறந்துட்டு போகிற அப்படி இது என்னது இல்லையா அப்படின்னும் போது, ஏய் போய் சொல்லாதடா, நாங்கள் அங்கே புக் ஸ்டோரில் வந்து நீ வந்து ஜென்னி பேக்கில் வந்து இந்த டைரியை போட்டதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது,
ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மால்ஃபாய் டேடி வந்து சொல்லுவார். இவனை முறைச்சினே இருப்பான். அந்த மால்ஃபாய் டேடி என்ன பண்ணுறான், அந்த புக்கை வந்து அந்த எல்ஃப் கிட்ட கொடுத்துட்டு இவன் நடந்து போவான் பாரு, ஒன்று ஹாரி பாட்டர் அந்த புக்கை தர அப்படின்வான். புக்கை திறந்தா உள்ளே சாக்ஸ் இருக்கும். அவள் தான் மாஸ்டர் சாக்ஸ் கொடுத்தா எல்ஃப் ஃப்ரீ இல்லை, ஃப்ரீ ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து மவன் ஒன்று கொல்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு மால்ஃபாய் டேடி வந்து நம்ம ஹாரி பாட்டர் தாக்க வரும்போது அதே டைமில் வந்து இந்த எல்ஃப் வந்து அந்த மால்ஃபாய் டேடி அடிச்சு தூக்கி ஓரம் போட்டுது. அவள் தான் மால்ஃபாய் வந்து சபிச்சுக்கிட்டே வந்து அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் எப்போ போல் டைனிங் ஹாலில் வந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துறாங்க. ஹாக்ரிடையும் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க, எல்லாம் ஒன்றாகி எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுனால வந்து அந்த வருஷத்தில் நடக்க வேண்டிய அகாடமிக் எக்ஸாமையும் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், கேன்சல் ஆன உடனே எல்லாம் ஓவர் சந்தோஷத்தில் வந்து துள்ளி குதிக்கிறாங்க. ஸோ படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க. படம் ரொம்ப லாங்காக போயிடுச்சு. சாரி, எல்லா டீட்டெயிலும் சொன்னால் தான் கதை புரியுன்றதுனால எல்லா டீட்டெயிலும் சொல்ல வேண்டியதாக போச்சு. ஸோ மறக்காமல் கதை பிடிச்சிருந்தா அந்த லைக்கை தட்டிட்டு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வார போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். திருப்பி இன்னொரு படத்தில் நம்ம சந்திப்போம். பை, டேக் கேர்.